அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக மிக அவசர பண தேவையில் இருப்பவர்கள் இந்த ஒரு நம்பரை எழுதுங்கள் போதும் 24 மணி நேரத்திலேயே பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் பல பேர் இந்த பணம் தேவையில் நிறைய பேர் இருப்போம். பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற காலகட்ட சூழ்நிலைகளில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த பணம் தேவையில் நம்மளுக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 5000 ரூபா தேவைப்படுது அப்படிங்கிறப்போ, அந்த பணம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம பல முயற்சிகளை செய்வோம். அந்த முயற்சிகளோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முயற்சியையும் செய்யுங்க. நீங்கள் கேட்குற பணம் ஒரு சிலருக்கு 24 மணி நேரத்திற்குள்ளாகவே அவங்க கேட்ட பணம் அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யணும். ஒரு சிலர் யோசிப்பாங்க, இந்த நம்பரை எழுதிட்டு பணம் கேட்டால் கிடச்சிரும் அப்படின்னா ஏன் நம்ம வேலைக்கு போகணும், இந்த நம்பரை எழுதிட்டு கேட்டுட்டு வீட்டிலே உட்காந்துக்கலாமே அப்படின்னு நினப்பாங்க. நான் வீட்டில் வேலைக்கு போகாமல் உட்காந்து கொண்டு இந்த நம்பரை எழுதுங்க பணம் கிடச்சிரும்னு சொல்ல வரலைங்க. நம்மளில் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப பண நெருக்கடியில் இருப்போம். இப்போ உதாரணத்திற்கு நம்ம குழந்தைக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், கரண்ட்டு பில் கட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் ஒரு சில நேரங்களில் நம்மளால் பணம் ரெடி பண்ண முடியாது. நம்மளும் பல விதத்தில் முயற்சிகள் பண்ணியிருப்போம். அதில் எதுலேயுமே நம்மளுக்கு பணம் கிடச்சிருக்காது. அப்போ இது நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவுமே நீங்கள் கேட்ட உடனே பணம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு தான் பணம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அன்றாடம் வேலைக்கு போகிறீங்க, ஆனால் எனக்கு ஒரு 10 கோடி பணம் வேணும்னு எழுதியிருக்கிறேன், ஆனால் கிடைக்கல அப்படின்னா அது எப்படி கிடைக்கும்? உங்கள் வாழ்க்கையில் 10 கோடி அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய விஷயம். 10 கோடிக்கு உண்டான வேலையை நம்ம பார்த்துருக்கணும் இல்லையா? இப்போது உதாரணத்திற்கு நான் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். அதன் மூலமாக எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும்னு எழுதுகிறேன். அப்படிங்கிறப்போ எனக்கு நல்ல வியூவர்ஸ் அதன் மூலமாக எனக்கு பார்த்திங்கன்னா வருமானம் அதிகரிக்கும், பணவரவு கிடைக்கும். இந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு நீங்கள் கேட்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். முதல்ல நம்ம கேட்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது நியாயமாக இருக்கணும். இப்போது நம்ம ஒரு அவசர தேவையில் இருக்கிறோம். ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தோம்மா, 2 நாளையில் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருந்தேன், ஒரு வாரத்திற்கு மேலே ஆயிடுச்சு, அவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். நான் ஒரு கையில் 5000 ரூபாய் ரெடி பண்ணிட்டேம்மா, இன்னொரு 5000 ரூபாய் பணம் எனக்கு தேவைப்படுது, ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தான் உதவி பண்ணணும்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமாக யாருக்கிட்டையாவது பணம் உங்களுக்கு உதவி கிடைக்கும். இல்லை நீங்களே எப்பயாவது சீட்டு போட்டு வச்சதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கண்டிப்பாக உங்கள் கையில் கிடைக்கும். இப்படித்தான் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு வேலை செய்யும். இதில் நீங்கள் இந்த நம்பரை எழுதிட்டு வீட்டிலே உட்காந்துருந்தா பணம் கிடச்சிரும், அதுக்கு நம்ம வேலைக்கெல்லாம் போகணும், கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த பதில். சரிங்க, இப்போது நம்மளில் நிறைய பேர் பண தேவையில் இருப்போம். இப்படி மிக மிக அவசர பண தேவையில் நான் சொல்லக்கூடியது 5 லட்சம் 10 லட்சம்னு கிடையாதுங்க. ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும். ஒரு 10,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது, கையில் 3000 ரூபா தான் இருக்குது, இன்னும் 7000 எனக்கு பணம் வேணுமே, அப்போ என்ன பண்ணுவது? அப்படிங்கும்போது ஒரு அமைதியான இடமா நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்க. அமர்ந்துட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் ஒரு க்ரீன் கலர் பேனா, பென்சில், மார்க்கர் நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை உங்கள் உள்ளங்கையில் எழுதுங்க. எழுதிட்டு கண்ணை மூடி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, எனக்கு இவ்வளோ பணம் நான் நெருக்கடியில் இருக்கிறேன், கண்டிப்பாக இந்த பணம் கிடச்சா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், நீங்கள் தான் இந்த பணம் எப்படியாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலையை பார்க்கலாம். இப்படி கேட்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் உடனடியாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டாக எனக்கு பணம் தேவைப்படுது, ஒரு மருத்துவ செலவில் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, பில்லு பார்த்திங்கன்னா 8000 ரூபா வந்திருக்கும், கையில் பார்த்திங்கன்னா 4000 ரூபா தான் வச்சுருப்பார், மீதி 4000 ரூபா பணம் வேணுமே அப்படிங்கிறப்போ அந்த நெருக்கடி, இந்த மாதிரி மிக மிக அவசர பண நெருக்கடியில் இருக்கிறவங்க
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும். இது பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவரும் இதை நீங்கள் எழுதி பயன்பெறலாம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. இதை எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலை நேரம், மதிய நேரம், இரவு நேரம் அப்படின்னு நேரங்காலம், நம்மளுக்கு பண தேவை அப்படிங்கிறது நேரங்காலம் பார்த்து வராது இல்லையா? அப்போது உங்களுக்கு பண தேவைகள், பண நெருக்கடிகள் எப்பெல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. நீங்கள் பெண்கள் மாதவிடாய் காலம் இருந்தாலும் சரி, அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் சரி, தாராளமாக இதை செய்யலாம். இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் செய்யக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸில் வரக்கூடிய ஒரு பரிகாரம் தான். அதனால் இதில் ஒரு பூஜை முறைகளோ வழிபாடுகளோ கிடையாது. நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய பண தேவையும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இது முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இதை முழுசாக நாம் நம்பிக்கையோடு செய்யணும். இதில் 1% உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக அது பலிக்காது. முழுக்க முழுக்க எனக்கு இந்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எழுதணும். இதில் எந்த ஒரு பண விரயமோ பொருள் விரயமோ நேர விரயமோ கிடையாது. ஒரு க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் இருந்தால் போதும். இந்த நம்பரை ஜஸ்ட் உங்களுடைய இடது கையில் நம்ம உள்ளங்கையில் எழுத போகிறோம், அவ்வளவுதாங்க. இதில் ஆண் பெண் இருவருமே எழுதலாம். யாருக்கு பண தேவை இருக்குதோ அவங்க எழுதுங்க. இப்போ உங்கள் கணவருக்கு பண தேவை இருக்குது, நான் எழுதலாமா மனைவி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேண்டாங்க. உங்களுடைய கணவருக்கு அவர் தான் எழுதணும், நீங்கள் எழுதக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதி கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரபஞ்சம் எப்பவுமே நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். நாம் தான் கேட்குறதே கிடையாது. நம்மளுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு சக்தி இருக்குதுங்க. அதை நீங்கள் வெவ்வேறு பேர்களை வச்சு நீங்கள் செய்தாலும் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கான நீங்கள் கேட்ட கேள்விக்குண்டான பதிலை கண்டிப்பாக கொடுக்கும். கடவுள் கொடுக்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை கொடுத்தே தீரும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு கேளுங்க. நம்மளுடைய பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் நாம் நம்பிக்கையோடு செய்யணும், அவ்வளவுதாங்க. நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இந்த நம்பரை நீங்கள் எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு உடனடியாக கிடச்சிருக்குது. இது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதி நம்ம மணி அட்ராக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றது இல்லைங்க. அதர் கண்ட்ரியிலையுமே இதை ரொம்பவே நம்பிக்கையோடு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுமே நிறைய பேர் வீடியோஸை பகிர்ந்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த ஏஞ்சல் நம்பரை மணி அட்ராக்ஷனுக்காக பலரும் பயன்படுத்தி பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.